ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க லோட்டஸ் வினோத் பேசுறேன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. 7.5 ரிசர்வேஷன்ல இருக்க ஸ்டூடெண்ட் சார். இப்போ நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இப்போ நானே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுமா இல்ல ரேண்டமா அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் தருவாங்களா சார்? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஸோ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் எனக்கு காலேஜ் ஒதுக்குவாங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் எனக்கு காலேஜ் சூஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ அது கிடையவே கிடையாது. நீங்க எந்த ரவுண்ட்ல வரீங்களோ அந்த ரவுண்ட்ல வேகன்சி எவ்வளவு இருக்கு, எந்தெந்த காலேஜ்ல வேகன்சி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க தான் சாய்ஸ் செலக்ஷனா வைக்கணும். நீங்க தான் சாய்ஸ் செலக்ஷனை சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்ல வேற யார் தேர்ட் பர்சனோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களா தான் வந்துட்டு எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து சாய்ஸ் செலக்ஷன்ல வைக்கணும். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டுக்கும் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஜென்ரல் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கம்மி சாய்ஸ் செலக்ஷன் கூட வைக்கலாம். ஆனா இந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து அதிகமா வைக்கணும். ஸோ என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வைக்கலாம். என் நம்பர்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டோட்டலா இருக்கக்கூடிய 440 காலேஜ்லயே சேர்த்து எவ்வளவு 7.5 சீட்ஸ் வந்து உங்க கம்யூனிட்டிக்கு இருக்கும் அத்தனை சீட்டுமே நீங்க சாய்ஸஸ்ல வைக்கலாம். ஸோ நியர்லி வந்துட்டு பிசி கம்யூனிட்டியில மட்டும் ஒரு 5000 சீட்ஸ் வந்துட்டு இருக்கு நம்ம 7.5 ரிசர்வேஷன்ல. அந்த 5000 சாய்ஸஸுமே நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தா வைக்க முடியும். இதுவே நீங்க செகண்ட் ரவுண்ட் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7.5 ரிசர்வேஷன் 1000 சீட்ஸ் போக பேலன்ஸ் 4000 கம்யூனிட்டி சீட்ஸ் இருக்கும். இந்த 4000மே உங்க சாய்ஸஸ்ல வைக்க முடியும். ஓகேவா? சோ அது இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் இல்ல, என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்க வைக்கலாம். டோட்டலா எவ்வளவு வேக்கன்ட் இருக்கோ அத்தனை சீட்ஸுமே நீங்க உங்க சாய்ஸஸ்ல வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய சாய்ஸஸ் வைக்க. ஸோ அப்பதான் வந்துட்டு 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு காலேஜ் சூஸ் ஆகி வரும், உங்களுக்கு ஃப்ரீயா படிக்க முடியும். சார் இப்போ நீங்க சொன்னீங்க 180 எடுத்துக்கும் கட் ஆஃப் எடுத்தவங்கள முதல்ல நீங்க கிடைக்க சொல்றீங்க. இப்போ நான் 120 சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா நியூ பிரின்ஸ் காலேஜ் ஒரு எக்ஸாம்பிள் நான் வைக்கிறேன் சார். இதே அவங்க 180 கட் ஆஃப் வச்ச ஸ்டூடெண்ட் வந்து தேர்ட் சாய்ஸ் ஃபோர்த் சாய்ஸ் வைக்கும் போது அப்போ அந்த எப்படி சார் எனக்கு கிடைக்குமா சார்? கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்ட். ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்துட்டு 180 ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஏன்ற காலேஜும் செகண்ட் சாய்ஸா பீன்ற காலேஜும் தேர்ட் சாய்ஸா சீன்ற காலேஜும் வைக்கிறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு 120 எடுத்திருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸா இந்த சீன்ற காலேஜை வைக்கிறீங்க. இதுல யாருக்கு சீட்டு கிடைக்குன்னு கேக்குறீங்க. இந்த 180 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஏ வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிசிக்கு பார்க்கவே பார்க்காது. அதே மாதிரி எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏ காலேஜ் இல்ல, அடுத்தது பி சாய்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கீழே வரக்கூடிய சி சாய்ஸ் இருக்காது. ஸோ அப்ப அந்த பி சாய்ஸ் வந்து சூஸ் ஆகி வந்துடும். அடுத்தது இந்த ஏபி ரெண்டுமே, அதாவது 180க்கு மேல எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு சாய்ஸையும் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேர்டா இருக்கக்கூடிய சி சாய்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 180க்கு மேல 180 அபோவ் எவ்வளவு கட் ஆஃப் இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ரெண்டும் போயிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய தேர்ட் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு சூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம 180க்கு கீழே உங்க கட் ஆஃப்க்கு நியர்லி 60 மார்க் இருக்கு. இந்த 60 மார்க்ல யாருமே அந்த காலேஜை வைக்காம இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 140 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜை வச்சிருந்தால் உங்களுக்கு அந்த சீட்டு கிடைக்காது. ஸோ இப்படிதான் வந்து சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கு சார். இப்போ நான் பிசி கம்யூனிட்டி, இப்போ எனக்கு கட் ஆஃப் வந்து 120 வந்து சார். இதே லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 120 கட் ஆஃப் கிடைச்ச அதே காலேஜ் எனக்கு இப்போ கிடைக்குமா சார்? கரெக்டான கேள்வி தம்பி. ஸோ என்னன்னா இந்த ஸ்டூடெண்டோட டவுட் வந்து 120 கட் ஆஃப் இருக்கு, கம்யூனிட்டி வந்து பிசி. ஸோ இந்த 120 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச காலேஜ் இந்த வருஷம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஜெனரல் கோட்டான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு கம்யூனிட்டியில 10 சீட்ஸ் இருக்கும். ஸோ பிசினா 10 சீட் இருக்கும், எம்பிசினா 5 சீட் இருக்கும். ஸோ அவங்க இன்டேக்கை பொறுத்து இந்த இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பட் இந்த 7.5ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ஒரு சீட்டு தான் இருக்கும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து சீட்ஸே இல்லாம இருக்கும். ஏன்னா இன்டேக் வந்துட்டு 60ன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல 60 அப்படின்னா கம்யூனிட்டிஸ் ஒன்னு பிரிச்சிருப்பாங்க. இதுவே இன்டேக் 30 தான் வச்சிருக்காங்கன்னா ஓசிக்கு 1, பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1ன்னு ரேண்டமா தான் போட முடியும். ஸோ இங்க கம்யூனிட்டி வைஸ் இருக்காது. ஸோ லாஸ்ட் இயர் போட்ட ரேண்டம் கம்யூனிட்டி இது இந்த வருஷமும் போடுவாங்களான்னு தெரியாது. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு சீட் வந்து 180 கட் ஆஃப் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் அதை அப்ளை பண்றாங்க. அடுத்தது 120 கட் ஆஃப் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அதை அப்ளை பண்றாங்கன்னா ஒரே ஒரு சீட் இருக்கிறதுனால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது அந்த 180 எடுத்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அந்த சீட்ஸ் போகும். இதுவே வந்துட்டு ஜெனரல் சீட்னா 180, 178, 179 இது மாதிரி வரிசையா
அவங்க கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். பட் இங்க வந்துட்டு அதிக கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ ஒரு சீட்டு தான் இருக்குன்றனால அது அதிக கட் ஆஃப் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க வந்துட்டு நம்ம கரெக்டா இந்த காலேஜ் தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5ஓட லாஸ்ட் இயர் இது உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கையிலேயே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும் கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்காக எந்நேரமும் எப்பவுமே உதவி செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ எந்த டவுட்னாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பை பை.